ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமயபுரம் மாரியம்மனின் பச்சை பட்டினி விரத கதையைத்தான் பார்க்க போகிறோம். திருச்சியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் காவிரியின் வடகரையில் அமைந்திருக்கிறது சமயபுரம். பிரசித்தி பெற்ற இந்த திருத்தலத்தில் சமயபுரம் மாரியம்மன் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறாள். மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களில் ஒன்று கிருஷ்ண அவதாரம். இந்த அவதாரத்தின் போது தேவகியின் பிள்ளையாக கிருஷ்ணரும் யசோதையின் பிள்ளையாக மாயாதேவியும் பிறந்தனர். இறை அருளால் இவர்கள் இருவருமே இடமாற்றம் செய்யப்பட்டனர். தேவகியின் பிள்ளையை கொல்வதற்காக வந்த கம்சன் குழந்தையை தூக்க முயன்ற போது அந்த குழந்தை தன் உண்மையான உருவத்தை காட்டி நின்றது. மகா சக்தியாக தோன்றிய அந்த அன்னையின் 8 கரங்களிலுமே ஆயுதங்கள் இருந்தன. அந்த தேவியே மகாமாரி. இந்த அன்னைதான் மக்களால் மாரியம்மனாக பூஜிக்கப்படுவதாக புராணங்கள் சொல்கிறது. திருவரங்கம் அரங்கநாத சுவாமியின் திருக்கோவிலில்தான் சமயபுரம் மாரியம்மன் திருமேனி இருந்ததாம். அந்த அன்னை உக்கிரமாக இருந்ததால் அப்போது இருந்த ஜீயர் சுவாமிகள் அம்மனின் திருவுருவத்தை மற்றொரு இடத்திற்கு மாற்ற ஏற்பாடு செய்தார். திருவரங்கம் அரங்கநாதர் ஆலயத்தில் இருந்து அன்னையின் திருமேனியை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி சென்றவர்கள் இலைப்பாறுவதற்காக திருமேனியை ஒரு இடத்தில் வைத்தனர். அந்த இடம்தான் சமயபுரம். பிறகு அதனை எடுத்துக்கொண்டு தென்மேற்காக வந்து தற்போதுள்ள மாரியம்மன் கோவில் அமைந்துள்ள கண்ணனூர் அரண்மனை மேட்டில் வைத்துவிட்டு சென்றனர். அப்போது காட்டு வழியாக சென்ற வழிபோக்கர்கள் அந்த சிலையை பார்த்து அதிசயப்பட்டு அக்கம்பக்கத்தில் இருந்த கிராம மக்களை கூட்டி வந்து அதற்கு கண்ணனூர் மாரியம்மன் என்று பெயரிட்டு வழிபட தொடங்கினர். விஜயநகர மன்னர் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்து கண்ணனூரில் முகாமிட்டார். அப்போது மாரியம்மனை வழிபட்டு தாங்கள் தென்னாட்டில் வெற்றி பெற்றால் அம்மனுக்கு கோவில் கட்டி வழிபடுவதாக சபதம் செய்தார். அதன்படி அவர்கள் வெற்றி பெற்றதால் விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் காலத்தில் 1706 அம்மனுக்கு தனியாக கோவில் அமைத்ததாக வரலாற்று சான்றுகள் கூறுகிறது. சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்ட கண்ணனூர் மாரியம்மன் கோவில்தான் இன்று சமயபுரம் மாரியம்மன் கோவிலாக சிறப்புற்று விளங்குகிறது. இந்த கோவில் ஆகம விதிப்படியும் சிற்ப சாஸ்திரப்படியும் அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலுடைய முகப்பில் நீண்ட பெரு மண்டபம் உள்ளது. இதனை பார்வதி கல்யாண மண்டபம் என்கிறார்கள். 3 திருச்சுற்றுகளை கொண்டது இந்த கோவில். கிழக்கே சன்னதி தெருவில் விநாயகர் கோவிலும், தெற்கில் முருகன் கோவிலும், தேரோடும் வீதியின் வடக்கே மற்றொரு விநாயகர் கோவிலும் உள்ளன. மேற்கில் ராஜகோபால சுவாமி அருள் பாலிக்கிறார். இந்த திருக்கோவிலின் தலவிருட்சமாக வேப்ப மரம் உள்ளது. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படும் இந்த மரம் தற்போது திருக்காப்பு விண்ணப்பச் சீட்டை விண்ணப்பிக்கும் இடமாக திகழ்கிறது. 2ஆம் திருச்சுற்றில் விநாயகர் சன்னதி, நவராத்திரி மண்டபம், அபிஷேக அம்மன் சன்னதி, யாகசாலை, தங்கரத மண்டபம் உள்ளன. 2ஆம் திருச்சுற்று முடிவடைந்து உள்ளே சென்றால் கொடிமரம் பலிப்பீடம் காணப்படும். அதைத் தொடர்ந்து மாவிளக்கு மண்டபம் இருக்கிறது. கருவறைக்கு செல்லும் வாசலின் இருபுறமும் துவார சக்திகளின் சுதை சிற்பமும் உள்ளன. வலதுபுறம் கருப்பண்ணசாமி சன்னதி உள்ளது. கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகள் மகா மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம் என அழைக்கப்படுகின்றன. கருவறையை சுற்றி ஒரு பிரகாரம் உள்ளது. இங்கே விமானத்தின் அதிஷ்டான பகுதியை ஒட்டி ஒரு தொட்டி அமைக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பப்பட்டுள்ளது. அம்மனின் உக்கிரத்தை தணிப்பதற்காகவும் அம்பாளின் கருவறை குளிர்ச்சியாக இருப்பதற்காகவுமே இந்த தொட்டி அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். கருவறையின் இடதுபுறம் உற்சவ அம்மனின் சன்னதி உள்ளது. இந்த திருமேனிக்கு நாள்தோறும் சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த உற்சவ அம்மனுக்கு தினமும் 6 கால பூஜை மற்றும் அபிஷேகம் நடைபெறுகிறது. காலை 7:30 மணி மற்றும் மாலை 5:30 மணிக்கு செய்யப்படும் அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுகிறது. இதனால் அம்மை நோய் கண்டவர்கள், உடல்நல குறைவு உள்ளவர்கள் நோயின் தாக்கத்திலிருந்து விரைவில் நலம் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை. கருவறையில் சமயபுரம் மாரியம்மன் மாறுபட்ட கோலத்தில் அருள் பாலிக்கிறார். மூலவரின் திருவுருவம் மரத்தால் செய்யப்பட்டது. ஆனால் அதன் மேல் சுதை வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருப்பது புதுமையான ஒன்று. தங்க ஜடா மகுடம், நெற்றியில் வைரப்பட்டை, வைரக்கம்மல், மூக்குத்தி, கண்களில் கருணை நிறைந்த பார்வையும் கொண்டிருக்கும் மாரியம்மன் தன்னுடைய இடது கரங்களில் கபாலம், மணி, வில், பாசம், வலது கரத்தில் கத்தி, சூலம், அம்பு மற்றும் உடுக்கை ஆகியவற்றை தாங்கியுள்ளாள். இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் சுகாசனத்தில் அமர்ந்து பக்தர்களின் குறைகளை நீக்கி அருள்கிறார் இந்த மாரியம்மன். இந்த ஆலயத்தில் தைப்பூச திருவிழா, பூச்சொரிதல், சித்திரை திருவிழா, புரட்டாசியில் நவராத்திரி பெருவிழா ஆகியவை முக்கியமான திருவிழாக்கள். தை மாதத்தில் 11 நாட்கள் தைப்பூச திருவிழா நடைபெறுகிறது.
10ஆம் திருநாளில் திருவரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலிலிருந்து மாரியம்மன் சீர்பெறுதல் வைபவம் நடைபெறும். மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பூச்சொரிதல் நடைபெறுகிறது. மகிஷாசுரனை வதம் செய்த பாவம் தீரவும் தன் கோபம் அடங்கவும் தவம் செய்து பச்சை பட்டினி விரதம் இருந்து சாந்த சொரூபியாக மாறிய மாரியம்மனுக்கான திருவிழாதான் இது. வருடந்தோறும் மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை பக்தர்களுக்காக அம்மனே 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பது சமயபுர மாரியம்மன் கோவிலின் தனிச்சிறப்பாகும். உலக மக்களின் நன்மைக்காகவும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு நோய்கள் தீவினைகள் அணுகாது இருக்கவும் சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கவும் இந்த பச்சை பட்டினி விரதம் இருக்கிறாள் சமயபுரம் மாரியம்மன். சமயபுரத்தில் வழக்கமாக அம்பாளுக்கு தினம்தோறும் 6 கால பூஜையில் 6 விதமான தளிகையும் நெய்வேத்தியமாக வைக்கப்படும். சமைத்த உணவுப் பொருட்களை தான் தளிகை என்று சொல்லுவார்கள். ஆனால் அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருக்கும் 28 நாட்களும் அம்பாளுக்கு சமைத்த உணவுகள் எதுவும் படைக்கப்படாது. இந்த 28 நாட்களிலுமே இளநீர், பானகம், உப்பில்லாத நீர்மோர், துள்ளுமாவு, கரும்பு, பழ வகைகள் மட்டுமே நெய்வேத்தியமாக வைக்கப்படும். இந்த ஆண்டுக்கான பச்சை பட்டினி விரதம் கடந்த 9ஆம் தேதி தொடங்கியது. இந்த விரதம் வருகிற ஏப்ரல் 6ஆம் தேதி வரை உள்ளது. இந்த இடைப்பட்ட நாளில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்மனுக்கு பூச்சொரிதல் விழா நடைபெறும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.